கேட்டு எடுத்த? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? இந்த வீட்ல நானும் சம்பாதிக்கிறேன். சம்பாரிச்சு பண்றத செலவு பண்றது கூட எனக்கு உரிமை இல்லையா? சரி, அதை என்ன பண்ண? அம்மாவுக்கு saree வாங்கி கொடுத்தேன். இப்போ அது ரொம்ப முக்கியமா? எது முக்கியம் இல்லைன்னு நீ எனக்கு சொல்லாத. எங்க அம்மாவுக்கு saree வாங்கி கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதுல நான் சம்பாரிச்ச பணமும் இருக்கு. உன் காசு பத்திரமா தான் இருக்கு. அதை நீயே வச்சுக்க. டேய், எதுக்கு சொல்றேன் புரிஞ்சுக்காம பேசாதடா. பவி, எங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். எங்க அம்மாக்காக பண்ற விஷயத்தை எதையுமே நீ கேள்வி கேட்காத. அவ்வளவுதான் உனக்கு லிமிட். சீ, இந்த வீட்ல ஒரு டீயை கூட நிம்மதியா குடிக்க முடியல. பாரி, என்னது? பிரிச்சு பாரு. என்னடி இது? பதட்டப்படாத, பயப்படாத. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும், அவ்வளோதான். அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எப்போல இருந்து இந்த மாதிரி? இப்பெல்லாம் 45 வயசை தாண்டினாலே எல்லாருக்கும் யூட்ரஸ் ப்ராப்ளம் வருதுடா. 2 வீக்ஸ் முன்னாடி தான் எங்களுக்கே தெரியும்.